யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் படிக்கிறியா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரி, கவனிங்க. நீங்கள்லாம் இந்த வாலிப நாட்கள் இருக்கிறீங்க. இந்த வாலிப நாட்கள் ரொம்ப கவனமாக நம்ம வாழ வேண்டிய நாட்கள். புரியுதா? சரியா? நம்ம கவனமாக இருக்கணும். இந்த வாலிப நாட்களில் நீங்கள் எவ்வளோ கவனமாக வாழ்கிறீங்களோ இதை பொறுத்து அவங்க எதிர்காலம் அமையும். உங்கள் ஃப்யூச்சர் வந்து இந்த வாலிப நாட்களை பொறுத்து தான் இருக்கும். இப்போது இந்த வாலிப நாட்களில் திருடன் அப்படின்னு சொல்லி இங்கே பைபிள் வந்து யாரை பார்த்து சொல்லுதுன்னா பிசாசை ஆண்டவர் சொல்கிறாரு. திருடன் வந்து திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவானோ. நம்ம லைஃப்பில் இருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள் திருடிட்டு போவான். நம்ம லைஃப்பில் இருக்கிற தரிசனம், ஆண்டவர் தந்த அபிஷேகம், இதை கொள்ளுவான். எல்லாவற்றுக்கும் மேலே நம்மளே அழிக்க பார்ப்பான். புரியுதா? நிறைய வாலிபர்கள் பிசாசினால் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிசாசு அவங்கள கொண்டு போயிருக்கிறான். நிறைய வாலிபர்கள் நம்ம நினைப்போம் அவங்க சும்மா அப்படி போயிட்டாங்கன்னு. இல்லை, பிசாசு அந்த உயிரை கொண்டு போயிருக்கு நிறைய பேர். அப்போது அது வந்து முதல்ல திருடுவான். முதல்ல வந்து என்ன செய்வான்? நம்ம லைஃப்பில் இருக்கிற ஆண்டவர் நமக்குள்ளே வச்சிருக்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்கள்லாம் திருடுவான். அப்புறம் அழிப்பான். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், ஜெப ஆவி, கிருபைகள் இதெல்லாம் அழிப்பான். அப்புறம் கொல்லுவான். ஸோ நம்ம கவனமாக இருக்கணும். அவன் திருட வரும்பொழுதே கவனிச்சிக்கணும். கவனித்து சுதாரித்து அவனை துரத்திடணும், அவனை ஜெயம் எடுத்துடணும். புரியுதா? அவன் திருடட்டும்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் கொல்ல ஆரம்பிப்பான். அவன் கொன்னாலும் பிறகு நான் இப்படியே வாழ்ந்துட்டு போகிறேன்னா கடைசியில் அழிப்பான். இது பிசாசனுடைய அவன் ரொம்ப சீப்பாக நடந்துப்பான். ஒரு மனுஷனை கொல்ற வரைக்கும் விட மாட்டான். இப்போ இந்த டைமில் நீங்கள் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, ஜீசஸ் சொல்கிறாங்க, ஏசப்பா சொல்கிறாங்க, நான் வந்து என்ன செய்வேன்னா அதே ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்குறேன்றார். என்ன கொடுக்குறேன்? ஜீவன். ஜீவன் சொல்லும்போது இன்னொரு வகையில் அது ரெட்ஷிப்பு அப்படி சொல்லலாம். அதாவது ஒரு மனுஷன் வந்து செத்து கிடக்கிறான், அப்படி யோசிப்போம். செத்து கிடக்கிறான், அவனுக்கு வந்து என்ன கொடுக்குறாருன்னா உயிர் கொடுக்குறாரு. ஜீவன் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அப்போ அவன் என்ன பண்ணுறான்? உயிரோடு எழும்பி அப்படி அவ்வளோதான், நான் செத்து போகிறேன், அப்படி பாதி உயிர் துடிச்சிட்டு கிடக்கு, நான் செத்து போகிறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுறான்? அவனுக்கு ஜீவனை கொடுத்து அவனை உயிரோடு எழுப்புறாரு. இப்போ ஆண்டவரை தான் சொல்கிறாரு, நான் அந்த பிசாசு அழிக்கிறேன் பாருங்க, அந்த ஆடுகளுக்கு நான் என்ன கொடுப்பேன்னா ஜீவன் கொடுத்து அந்த ஜீவன் பரிபூர்ண அடையவும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். அதில் பார்த்தீங்களா? ஜீவன் என்ன செய்வேன்? நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்குறேன், அப்புறம் என்ன செய்வேன்? பரிபூர்ண அடையவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார். அப்போ ஜீவன் வந்து ஏசப்பா கொடுக்குறாரு. அதாவது நீங்கள் வந்து உலகத்துக்கு பின்னாடி வாழ்ந்தீங்க, உலகத்துக்கு பின்னாடி போனீங்க, ஏசப்பா அறியாமல் இருந்தீங்க, ஏசப்பா உங்களுக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறார். ஓகேவா? அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது நீங்கள் அவ்வளோதான், நம்ம லைஃப் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படி இருக்கும் பொழுது ஏசப்பா உங்களை தேடி வந்து உங்களை அவர் பிள்ளையாக மாற்றி நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்து உன்னைய ஒரு பாதையில் கொண்டு ஒரு ஜீவன் அப்படிங்கிற ஒரு பாதை, உனக்கு ஒரு ஹோப் இருக்குது, என்ன இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு ஹோப் அப்படி இருக்குது. அது வந்து ஜீவன். அது இப்போ அந்த ரெட்ஷிப்புன்னு சொல்லலாம். அதை அந்த ஒரு லைஃபுக்குள்ளே உன்னை கொண்டு வா ஏசப்பா கொண்டு வந்துருக்கிறார். இந்த ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஜீவன் உனக்குள்ளே வச்சிருக்கிறார் பார்த்தியா, உனக்குள்ள ஒரு ஏசப்பாவை பற்றி நீ அறிந்து ஒரு ஜீவனுக்குள்ளே உனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கிறார். இது பரிபூர்ணம் அடையணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க. இப்போ நீ வந்து ஜீசஸ் யாருன்னு உனக்கு தெரியும். யார் ஏசப்பா? ஏசப்பாவா? யார்? நமக்காக மரித்து அவர் தான் சொல்கிறார், என் ஆடுகளுக்கு என் ஜீவனே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மரித்து அவருடைய ஜீவன் என்ன பண்ணுறாரு? கொடுத்துருக்கிறாரு. இப்போ ஏசப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம தெய்வம். அதோட கூட நிற்கக்கூடாதான்.
அவர் கொடுத்துருக்கிறார் பாருங்க, அந்த ஜீவன், அந்த அன்பு, அது பரிபூர்ணம் அடையணும். அந்த ஜீவன் என்ன செய்யணும்? பரிபூர்ணம் அடையணும். அது வந்து வளரணும். பரிபூர்ணம் அடையணும் என்னது? என்ன செய்யணும்? ஏசப்பாக்குள்ளே என்ன செய்யணும்? நீ வளரணும். சும்மா நம்ம ஏசப்பானா யாருன்னு தெரியதா மட்டும் இல்லை. ஏசப்பாக்குள்ள என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் சொல்கிறேன், நம்ம வளரணும். அந்த ஏசப்பா குறித்த அறிவில் வளரணும். பைபிள் படிக்கிறத ப்ரேயரில் வளரணும். க்ரோத். ஒரு குழந்தை இருக்குன்னா, எப்போவுமே குழந்தையாக இருந்துகிட்டு இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோமா? முதல்ல சந்தோஷமாக இருக்கும். 3 வருஷம் கழித்து, 5 வருஷம் கழித்து, 10 வருஷம் கழித்து அது தவழ்ந்தே போயிட்டுருக்கு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? 10 வயசு பிள்ளை தவழ்ந்து போயிட்டு இருந்தா கஷ்டமாக தான் இருக்கும்ல. அதுவும் வளரவே மாட்டேங்கன்னா, எலும்பி நடக்கவே மாட்டேங்க அப்படின்னு. அதுதான். அப்போ ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஒரு தேவ பிள்ளை வந்து பரிபூர்ணம் அடையணும். இப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாருன்னா, நீ பரிபூர்ணம் அடைகிறதுக்கான எல்லா சப்போர்ட் அவர் உனக்கு செய்வார். ஓகேவா? நீ நினைக்கலாம் தனியாக நான் பரிபூர்ணம் நான் தான் பிரயாசப்படணும் அப்படின்னு நினைக்கிற. ஆனால் இன்னொரு பக்கத்தில் அதுக்கு வேண்டிய எல்லா சப்போர்ட் ஆண்டவர் உனக்கு செய்வார். ஓகேவா? எல்லா சப்போர்ட்டும் ஏசப்பா உனக்கு கொடுப்பார். ஆனால் நீங்கள் வந்து ஒன்று புரியணும். ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள். எபிரேயர் வந்து அந்த கொஞ்சம் பேக்கில் வரும், சரியா? எபிரேயர் பின்னாடி வரும். 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் 5 25 அதில் நான் வாசிக்கிறேன். 25 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். வசனத்தை நல்லா கவனிங்க. மேலும் தமது மூலமாய்னா இயேசுவின் மூலமாய் பிதாவை சேர்ற நம்ம பிதாவிடத்தில் போகிறோம். பிதாவிடத்தில் போகிறோம், பரலோக தேவனிடத்தில் போகிறோம். இப்போ பிதாவிடத்தில் இயேசு என்ன பண்ணுறாருனா, நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். பரிந்து பேசுறதுன்னு என்ன? நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். நமக்காக என்ன பண்ணுறார்? வேண்டுதல் பண்ணுறார். அதான் சொன்னேன், அவர் சப்போர்ட் பண்ணுறார் நமக்காக. நீ வந்து ஆண்டவருக்காக வாழணும்னு தீர்மானம் பண்ணுற பாரு, உனக்காக ஜீசஸ் என்ன பண்ணுறாருன்னா ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறாராம். அது எவ்வளோ ஆச்சரியமாக யோசித்து பார்க்கும்போது பார்த்தீங்களா, நம்ம அவரிடத்துல ப்ரேயர் பண்ணுறோம், ஆனால் அவர் நமக்காக ப்ரேயர் பண்ணுறாராம். நம்ம வந்து நிலை நிற்கணும் அப்படின்னு, நம்ம வந்து இந்த ஜீவனில் பரிபூர்ணப்படணும்னு வேண்டுதல் செய்கிறவர் ஆனபடியால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சரியா? இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ரோமர் 8 33 34 அதில் நீங்கள் பாருங்கள். பைபிள் சொல்லுது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான் ஆக்கிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே அப்படின்னு பவுல் சொல்கிறார். சரியா? இப்போ பாருங்க, நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் அவர் இருந்தாலும் 36ஆம் வசனத்தில் பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை போடுறார். அப்போ ஏசப்பா நமக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்காக வலது பக்கத்தில் என்ன பண்ணுறாருன்னா ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஜீசஸ் என்ன பண்ணுறாரு? ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறாரு. உடனே என் வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாகிருமா அப்படின்னா இல்லை, எனக்கு பிரச்சனை, பாடு, போராட்டம் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அது சொல்கிறார் பார் கீழே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அப்போ நல்லா கவனிக்கணும், ஏசப்பா எனக்காக பரிந்து பேசி சப்போர்ட் பண்ணுறாரு, என் லைஃப்பில் வந்து நான் வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னு என் லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே வராதுன்னு நினச்சிடக்கூடாது. பவுல் சொல்கிறார், அவ்வளவு எனக்காக பரிந்து பேசினாலும் எனக்கு வந்து பட்டயம் வந்தது, வியாகுலம் வந்தது, துன்பம் வந்தது, எல்லாம் எனக்கு வந்தது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்கலை, அவருடைய அன்புக்குள்ளே நான் வளரதான் அது எனக்கு உதவி செய்ததுன்னு சொல்கிறார். அன்பை விட்டு என்னை எதுவும் என்ன செய்யலையா?
பிரிக்கலை. சரியா? அப்போ முதல் ஏசப்பா உனக்கு பண்ணுற சப்போர்ட் என்னன்னா, உனக்காக பரிந்து பேசுகிறார். உனக்கு என்ன பண்ணுறாரு? பரிந்து பேசுகிறார். சரியா? உனக்காக ஃபஸ்ட்டு பண்ணுற சப்போர்ட் என்னன்னா, உனக்காக பரிந்து பேசுகிறார். ஃபஸ்ட் அவர் உனக்கு அந்த நீ வளர்றதுக்காக. ரெண்டாவது என்ன பண்ணுறாருன்னா, எதுக்கு அப்படி பரிந்து பேசினாலும் ஏன் போராட்டங்கள்லாம் வருதுன்னா, அப்போ தான் நீ அவருடைய அன்பில் நீ என்ன பண்ண முடியும்? வளர முடியும். சரியா? நீ உங்களுக்கு ஒரு காரியம் புரியும். இந்த பாடுகள் எனக்கு வந்தாலும் கர்த்தர் என்னை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உனக்கு ஒரு காரியம் புரியணும். ஏசப்பா என்னை என்ன பண்ண மாட்டார்? கைவிட மாட்டார். அவர் என்னை இன்னும் நேசிக்கிறார். ஹி ஸ்டில் லவ்ஸ் மீ. அவர் என்னை இன்னும் நேசிக்கிறார். அந்த 36ஆம் வசனத்தில் படிச்சுள்ள பாடுகள் எனக்கு வரும், ஆனால் கர்த்தர் என்னை என்ன பண்ண மாட்டார்? என்னை கைவிட மாட்டார். அப்போ அவருடைய அன்பில் வளரதான் அவர் எனக்கு என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு இந்த பாடுகள்லாம் அனுமதிக்கிறார். சில கஷ்டங்கள் எனக்கு வருது அப்படிங்கிறத நீ புரிந்து கொள்ளணும். சரியா? அவருடைய அன்பில் வளரும். அப்போ உனக்கு பாடுகள் வர வர நீ என்னன்னா, ஏசப்பா எனக்கு ஏன் பாடு வருது அப்படி கேட்கக்கூடாது. ஏசப்பாட்ட இது நான் உங்களுக்குள்ள வளர்றதுக்கு தான் இதெல்லாம் எனக்கு தர்றீங்க. உங்களுக்கு கூட நான் அவங்க அன்பில் நான் வளர்றதா எனக்கு இதெல்லாம் நீங்கள் எனக்கு தர்றீங்கன்னு புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் எப்படி புரிந்துக்கிறாங்கன்னா, கிறிஸ்டியன் லைஃப்னாலே ஏசப்பானாலே ஒருத்தருக்கு பிரச்சனையே கொடுக்க மாட்டார், அவர் தான் நல்ல ஏசப்பா. அப்படி கிடையாது. ஏசப்பா உனக்கு சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வழியாக உனக்கு கொண்டு போய் உன்னை ஸ்ட்ராங் ஆக்குவார். இப்போ இந்த கோல்டு பத்திரிக்கை தங்கம் தீக்குள்ளே போட்டால் தான் அது என்ன செய்யும்? நல்லா பியூர் ஆகும். அப்படிதானே? கோல்டு ஸ்ட்ராங் ஆகும். அது மாதிரி உன்னை ஒரு ஷேப்புக்குள்ளே உன்னை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனாக ஒரு தேவனுடைய அன்பில் உன்னை வளர வைக்கணும்னா உனக்கு சில பாடுகள் வழியாக தான் உன்னை ஏசப்பா கூட்டிகிட்டு போய், ஆனால் அந்த பாடுகள் வழியாக நீ போகும்பொழுது ஏசப்பாவை நேசிக்கிறத விட்டுறவே கூடாது. இப்போ உன் ரட்சிப்பு எப்படி பூரணப்படும்னா, முதல் பாயிண்ட்டு நீ ஏசப்பாவை அதிகமாக நேசிக்கணும். அப்புறம் அதிகமாக என்ன செய்யணும்? ப்ரேயரு, பைபிள் ரீடிங் இதெல்லாம் ஒரு பாரம்பரியமாக மாற்றிடாத. காலையில் எழுந்தோன்னா ப்ரேயர் பண்ணாட்டா ஏசப்பா கண்ணை குத்திடுவாருன்னு பைபிள் வசனம் இல்லை. சரியா? கண்ணை குத்திடுவார், அடிச்சிடுவாருன்னு. நீ ஏசப்பாவை நேசிச்சின்னா நீ தானாக ப்ரேயர் பண்ணுவேன். அப்படி தானே? ஏசப்பா உண்மையான நேசிச்சா நம்ம உட்காந்து ஜோம் பண்ணுமா மாட்டோமா? ஒரு நபர் நமக்கு பிடிச்சிருக்கு தான் நம்ம பேச தானே செய்வோம். அப்போ உண்மையாக நம்ம அவரை நேசித்தோன்னா நம்ம அவருக்கு புக்கை எடுத்து என்கிட்ட என்ன பேசுகிறார் ஏசப்பா அப்படின்னு நம்ம படிப்போம். நமக்கு புரியுதோ புரியல நம்ம படிப்போம், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஏன்னா உண்மையாக நம்ம அவரை நேசிக்கிறோம். ஸோ பாடுகள் வழியாக பிரச்சனை வருந்தோன்னா நீ ஏசப்பா விட்டு ஓடிடக்கூடாது. ஏசப்பா இன்னும் அதிகமாக என்ன செய்யணும்? நான் உங்களை நேசிக்கிறேன் ஏசப்பா, எனக்கு நன்மைக்காக தான் இதெல்லாம் தரீன்னு புரிந்து கொள்ளணும். இதை புரிஞ்சிட்டாலே உனக்கு அவரை நேசிக்க தோணும். ஏசப்பா உன்னை அழிக்கிறதுக்கு தரல, திருடன் தான் உன்னை அழிக்க பார்க்குறான். ஏசப்பா உன்னை அழிக்கிறதுக்கு இந்த பாடுகள் வழியாக கூட்டிகிட்டு போகலை. உனக்குள்ள ஏதோ ஒரு நன்மையை கொண்டு வரதான் உனக்கு இந்த பாடுகள் வழியாக கொண்டு போகிறார். இன்னைக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் அது ஒரு காலத்தில் உனக்கு புரியும். ஸோ முதல் சப்போர்ட் அவர் உனக்காக பரிந்து பேசுகிறார். நீ என்ன பண்ணும்? அவருடைய லவ்ல அன்புல வளரணும். ரெண்டாவது சப்போர்ட் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறபடியால் அவர் செய்கிற ரெண்டாவது சப்போர்ட் 1 சாமுவேல்ல 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிச்சுப்பாங்க. 1 சாமுவேல் 17:20 எடுத்தீங்களா? நான் வாசிக்கட்டா? வாசிக்கிறீங்களா? 1 சாமுவேல் 17:20. தாவீது அதிகாலையிலே எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே அவன் அவங்க அண்ணனை பார்க்க போறான். இப்போ ஈசாய் அப்படிங்கிறவர் தாவீதுக்கு அப்பா, தாவீதுக்கு டேடி. இப்போ தாவீது என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். தாவீதுக்கு வேலை என்ன? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். தாவீதுக்கு வேலை என்ன? ஆடு மேய்ச்சிட்டு இருக்கு. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் அப்பா கூப்பிட்டு சொல்கிறார், உங்கள் அண்ணன் மாதிரிலாம் அங்கே இருக்கிறான், மிலிட்ரி இருக்கான், நீ போய் பாருன்னொன்னே இவர் ஆடுகளை யார் வசமாய் விட்டார்னா காவலாளி வசமாக விட்டான். இந்த காவலாளி தான் இன்னைக்கு ஏசப்பா. இந்த ஏசப்பா இடத்துல நான் தாவீதை வைக்கிறேன். இப்போ தாவீது என்ன பண்ணுறாருன்னா தனக்கு இருக்கிற ஆடுகளை அதிகமாக நேசித்தார். எப்படி ஏசப்பா உங்களை ஆடுகளாகி உங்களை எப்படி நேசிக்கிறாரோ அப்படி தாவீது தன் ஆடை எப்படி நேசித்தான். அவன் பேருக்காக கடமைக்காக அவன் வேலை செய்யலை. தாவீது எப்படி வேலை செய்யலை? இப்போ நான் ஒரு வேலை சொல்கிறேன் உங்களுக்கு, அதை இன்ட்ரெஸ்டாகவும் செய்ய முடியும், பேருக்காக என்ன செய்ய முடியும். இப்போ சர்ச்சை தூருங்க அப்படி சொன்னால் இன்ட்ரெஸ்டாக செய்கிறவங்களும் உண்டு, எப்படியும் தூத்து போட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு.
அப்போ தாவீது இன்ட்ரெஸ்டாக செஞ்சாத. இத்தனைக்கும் அப்பாவுக்கு வீட்டிலேருந்து ஒதுக்கப்பட்டவன் தான். எப்படி இன்ட்ரெஸ்டாக செஞ்சால் கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு விஷயம், ஒரு ஆடை வந்து ஒரே ஒரு ஆடை தான் ஒரு சிங்கம் வந்து தூக்கிட்டு போயிட்டு போனால் போட்டு என்ன நமக்கு நம்ம ஆடா அப்பா ஆடு தானே அப்படின்னு நினைக்கல. ஓடி போய் அந்த சிங்கத்தை போய் அடிச்சிருக்கான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடினான்னு தெரியல. அந்த சிங்கம் என்ன பண்ணா, இவன் பக்கம் ஆடை விட்டுட்டு இவனை பக்கம் திரும்பிட்டு இவன் அதை அடித்து கிழிச்சு கொண்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு மனுஷன் உண்மையாக வேலை செஞ்சாதான் அவ்வளோ இருக்கும். அப்படிதான் ஒரு ஆடு கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு உண்மையாக வேலை செஞ்சுருக்கிறான். ஏதோ பேருக்காக கடமைக்கு செஞ்சால் எனக்கு சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு போ, நல்லா இருக்கா சிங்கத்தை பார்த்தே கேட்பான், நல்லா இருக்கா மாட்டேன்னு அப்படின்னு. ஆனால் அவன் அப்படி கேட்கல. அவன் வந்து உயிரை கொடுத்து அவன் நம்ம செத்தாலும் பரவாயில்லன்னு உயிரை பணைய வச்சு போய் ஆடை மீட்டுட்டு வந்தான். அதே மாதிரி தான் ஏசப்பாவும் தன் உயிரை உனக்கு உண்மையாகவே கொடுத்து உன்னை பிசாசு கையிலேருந்து பிடிச்சிட்டு வந்தார். தாவீதாவது உயிரை கொடுக்கல, உயிர் கொடுக்கறதுக்கு ரிஸ்க் எடுத்தான். ஆனால் ஏசப்பா உண்மையாக உயிரை கொடுத்து உன்னை பிசாசுக்கிட்ட அந்த ரத்தத்தை கொடுத்து அந்த ரத்தத்தின் வழியாக ஒன்றை விலை கொடுத்து வாங்கியிருக்கிற. உனக்கு காசுனாலேயோ பணத்தினாலேயோ பொண்ணுனாலே வெள்ளினாலே வாங்காமல் ரத்தம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். இப்போ ஓமலை பயங்கர வைராக்கியம் இருக்கு. ரத்தம் கொடுத்து நான் ஒரு ஆளை வாங்கியிருக்கிறேன். இப்போ எவ்வளோ வைராக்கியம் இருக்கு அவருக்கு. அப்போ இப்படி வாங்கினவர் இந்த தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? இன்னொரு நபர் கையில் அந்த ஆடை கொடுத்துட்டு போகணுன்னா அப்போ அந்த ஆள் எவ்வளோ நம்பிக்கையான ஆளாக இருக்கணும். அப்படி தானே? இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு சிங்கம் வந்துன்னா இந்த காவலாளி இவனை மாதிரி என்ன செய்யணும்? ஓடி போய் அந்த ஆடை என்ன பண்ணும்? இவனை மாதிரி போய் பிடிக்கணும். அப்போது இந்த தாவீது எப்படி காவலாளி வசமாய் ஆடை விட்டுட்டு போனானோ அதே மாதிரி தான் ஏசப்பா உங்களுக்கு ஊழியக்காரங்களை கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஊழியக்கார வசமாக உங்களை விட்டுட்டு போயிருக்கிறார். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ரெண்டாவது சப்போர்ட், நீ ஜீவனில் பரிபூர்ணப்பட உனக்கு கொடுக்குற ரெண்டாவது சப்போர்ட் உன்னுடைய ஊழியக்காரங்க. அவர் உன்னுடைய காவலாளி. அவர் யார்? உன்னுடைய காவலாளி. இப்போ இந்த காவலாளியோடு நீ என்ன செய்யணும்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாஸ்டர்னாலே ஒரு அடி தள்ளி தான் நிற்பாங்க. பாஸ்டர்னால என்ன பண்ணுறது? நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அது உங்களுக்கு என்ன வேணும், காணிக்கை வேணுமா, உள்ள காணிக்கை கொடுத்துட்டு என்ன பண்ணிடுறது, நவுண்டு போயிடுறது. ஆனால் ஒரு காவலாளியாக இருந்தாலும் அந்த காவலாளி தகப்பன் எவ்வளவு நேசித்தான் அதே போல் அந்த காவலாளி என்ன பண்ணுறான்? அந்த ஆடுகளை நேசிக்கிறான். இந்த காவலாளிகிட்ட உங்களுடைய மனம் திறந்து பேசணும். உங்கள் பாஸ்டர்கிட்ட சரியா மனம் திறந்து பேசணும். உங்களுடைய ஃபெயிலியர்ஸை சொல்லணும். நீ எதில் கஷ்டப்படுறன்னு சொல்லணும். உன் பிரச்சனையை சொல்லணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா புரியணும், நாங்களும் உங்களை மாதிரியே எல்லா பிரச்சனையும் தாண்டி உங்கள் வயசெல்லாம் தாண்டி உங்கள் வயசில் உங்களுக்கு என்னெல்லாம் டெம்டேஷன்ஸ் என்னெல்லாம் நாங்கள் அப்படியே வானத்துலேருந்து பொத்துன்னு வந்து உள்ளலை. அப்படி தானே? உங்கள் வயசில் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை நீங்கள் சந்திக்கிறீங்க எல்லாம் நாங்கள் சந்தித்து அதை எப்படி ஜெயம் எடுக்கிறது, நாங்களும் நிறைய இடத்துல தோற்று விழுந்து எழும்பி உங்களை நாங்கள் நிறைய இடத்துல அழுதுருக்குறோம், கஷ்டப்பட்டுருக்குறோம், ஊழியம் வேண்டாம்னு நினச்சிருக்கோம். ஏன்னா நாங்களும் பாடுள்ள மனிதர்கள். அப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு மனுஷன் ஒருத்தவங்க ஒரு வேதனையை சொல்லும் பொழுது அவங்க எதுக்காக சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்கன்னு என்ன செய்யும் புரியும். ஸோ காட் உனக்கு ஏசப்பா கொடுத்த ரெண்டாவது சப்போர்ட் முதல் சப்போர்ட் நான் சொன்னேன், அவர் உனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறார். ரெண்டாவது சப்போர்ட்டு உனக்கு கொடுத்த ஊழியக்காரங்க. இது உனக்கு கொடுத்த பிளெஸ்ஸிங். உனக்கு கொடுத்த என்னது? பிளெஸ்ஸிங். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சரியான ஊழியக்காரங்க அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. சில பேர் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன், உண்மையான ஊழியக்காரங்க அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் அவங்களை கைவிட்டுட்டாருன்னா இல்லை, அவங்கள ஏற்ற வேலையில் அவங்களுக்கு அதுக்கான சரியான வேற ஒரு நபர் ஆண்டவர் கொடுத்து அவங்கள கைவிட மாட்டார். ஒரு ஊழியக்காரங்களுக்கு கொடுத்து பார்ப்பார், அவங்க சரியா இல்லைன்னா இன்னொரு ஊழியர்கிட்ட அவங்கள்ட்ட என்ன பண்ணிடுவார், கொண்டு போய் அவங்கள கைவிடாமல் நடத்திடுவார். அவங்களை கைவிடாமல் அது ஏன்னா அவருக்கு ஆடு அது. ஒரு காவலாளிகிட்ட கொடுத்து பார்ப்பார், அவர் சரியா இது இல்லைன்னா அடுத்த காவலாளிகிட்ட கொடுத்து அந்த ஆடை என்ன பண்ணிடுவார்னா கரெக்டாக அவர் மேய்ச்சி அதை கரெக்டாக கொண்டு வந்துடுவார். அதனால உன்னுடைய சப்போர்ட்டாக நீ பார்க்கணும். உன்னுடைய காவலாளி உன்னுடைய பாஸ்டரை எப்படி பார்க்கணுன்னா, என்ன நீ எப்படி பார்க்கணுன்னா, ஏதோ ஒரு பாஸ்டர் இவருக்கு என்ன இவங்கெல்லாம் ஜோம் பண்ணுறோம் இவங்க தள்ளி இவங்கள்ட்ட நம்ம தள்ளியே நீ அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம லைஃபுக்கு ஒரு சப்போர்ட்டாக இவங்களை என்ன செய்யணும். உன் கஷ்டம் வந்தனா எங்கள்கிட்ட சொல்லணும், எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், ஏதாவது எனக்கு ஐடியா சொல்லுங்கள், எனக்கு அப்படி என்ன நினைச்சணும், மனம் விட்டு வந்து பேசணும். சரியா? சரி, மூணாவது ஏசப்பா உனக்கு கொடுக்குற சப்போர்ட் உன்னுடைய பேரண்ட்ஸ். சரியா? இப்போ இதில் நிறைய சந்தேகம் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா குப்பை தொட்டியில் போயிடுவாங்க. பார்த்துருக்கேன், நிறைய அநாத ஆசிரமங்கள்லாம் வளர்கிறாங்க. அப்படி அப்பா அம்மா இல்லாமல் அநாத பிள்ளைகளாக நான் பார்த்துருக்குறேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அம்மா இறந்த பிறகு அப்பா இன்னொரு மேரேஜ் பண்ணிடுவார். அந்த பையன் தனியாக தான், அப்பா மேரேஜ் பண்ணிட்டாருன்னே அவர் தனி குடும்பம் தான். அப்புறம் இவன்
தனி தான். அப்புறம் அப்படிப்பட்ட பசங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சொல்லி ஃபீல் பண்ணுவோம், அப்பா அம்மா இல்லை, அம்மா இல்லாத கஷ்டம் எனக்கு தெரியும், அப்பா இல்லாத கஷ்டம் எனக்கு தெரியும் அப்படி சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்பா அம்மாங்கிறது ஒரு பக்கத்தில் நமக்கு ஒரு சப்போர்ட், சரியா? ஆனால் சில நேரங்களில் சில பெற்றோர் உண்மையாக இருக்கிறது இல்லை, குடிகாரங்களாக இருக்கிறாங்க, அப்படிதானே? பிள்ளைகளை சரியாக வளர்க்குறதில்ல, கவனம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே நான் சொல்கிறேன், ஏசப்பா உனக்கு நல்ல பெற்றோர், உனக்கு கண்டிக்கிற, உனக்கு அன்பு செலுத்துகிற ஒரு நல்ல பெற்றோர் ஏசப்பா உனக்கு தந்தாருன்னா உனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு. சரி, இப்போ இது இன்னொரு பக்கம் பார்ப்போம். சில நேரங்களில் சில பெற்றோர்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை. உண்மையாக சொல்லப்போனால் இந்த சில வீடுகளில் நான் அதை பார்க்குறேன், பார்ஷாலிட்டி பார்ப்பாங்க, சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இப்படிலாம் நிறைய இருக்கும். ஸோ ஆனால் இதை வச்சுட்டு நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. இதை வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. உண்மையான ஒரு நல்ல அப்பா அம்மா கிடச்சா நீ பெரிய பாக்கியம் தான். நல்லா உன்னை நேசிக்கிற ஒரு அப்பா அம்மா உனக்கு கிடச்சிருக்கிறாங்க, உன்னை கண்டிக்கிறாங்க, உன்னை அன்பு செலுத்துகிறாங்க, நீ பெரிய பாக்கியம் தான். ஆண்டவர் உனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கிறார். அவங்கள்ட்ட போய் அதிகமாக ஆண்டவரை பற்றி பேசணும், உன்னுடைய பிரச்சனைகளை சொல்லணும், உனக்காக அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. நீ ஜீவனில் பரிபூர்ணப்பட ஆண்டவர் உனக்கு கொடுத்தது வந்து உன்னுடைய பெற்றோர். உன் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் எல்லா விஷயத்துலையும் நீ கீழ்ப்படியணும். பேரண்ட்ஸ் இப்போ சில பேரண்ட்ஸ் வந்து அவங்க சரியாக வந்து இன்னொரு பக்கத்தில் சில பேரண்ட்ஸ் சரியாக பிள்ளைகளை நடத்த தெரியாமலே இருப்பாங்க. அதை நீ புரிஞ்சுக்கணும். சரி, அவங்களுக்கு சரியாக என்ன பண்ண தெரியும், நம்மளை கைட் பண்ணி கொண்டு போக தெரியாது. அவங்களுக்கு வந்து அதை எப்படி பேசணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகள்கிட்ட எப்படி ஞானமாக நடக்கணும், சில பேரண்ட்ஸ் உண்மையாகவே தெரியாது. ஏன்னா அவங்க வளர்ந்து வந்த நிலைமை அப்படி இருக்கலாம், அவங்க அப்பா அம்மா அவங்கள அப்படி வளர்த்துருக்கலாம், அவங்க அப்படி ஒரு நிலைமையில் எப்படி வளரணும், எப்படி பேசணும்னு. ஆனால் சில பேரண்ட்ஸில் ரொம்ப ஞானமாக பேசுவாங்க, ரொம்ப ஞானமாக நடந்துப்பாங்க. அப்போ நீ அதை என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஏசப்பா உனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தது வந்து உன்னுடைய பெற்றோர்கள். மூணாவது சப்போர்ட் உன்னுடைய அதான் பைபிள் சொல்லுது, உன்னுடைய பெற்றோருக்கு நீ வந்து கர்த்தருக்குள் கீழ்ப்படி, எல்லா காரியத்திலும் கீழ்ப்படி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க உனக்கு தெரியுது, உனக்கு பிடிக்காம சில விஷயம் பண்ணுறாங்கன்னா நீ அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும், சரியா? ஆனால் அவங்க உன்னுடைய பெரிய சப்போர்ட்டுங்கிறத நீ மறந்தே போயிடக்கூடாது. ஒரு வகையில் உங்கள் அப்பா அம்மா உன்னை சில அப்பா அம்மா உன்னை புரிஞ்சுக்காமல் நடத்துறது கூட ஆண்டவர் உன்னை உருவாக்குற பாதையாக இருக்கலாம். அதனால் அவங்கள வெறுக்கிறதோ அவங்கள்ட்ட இது பண்ணுறதோ கிடையாது. அவங்கள எனக்கு வேண்டாம், அப்பா அம்மா வேண்டாம் அப்படின்னு இப்போ நினச்சின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அப்பா அம்மா இல்லாமல் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அப்பா அம்மா இல்லாத வாழ்கிற பசங்கள்கிட்ட போய் கேட்டால் தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி. ஸோ உனக்கு ஒரு சப்போர்ட். ஸோ அவங்களுக்காக நீ ப்ரேயர் பண்ணணும், என் அப்பாவை மாற்றுங்க ஏசப்பா, என் அம்மாவை மாற்றுங்க, எப்படி இருக்கிறாங்க, அவங்க மூலமாக நீர் என்னை உருவாக்குறீர். அவங்கள நீ புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, புரியுதா? அவங்க என் அப்பா ஏன் இப்படி பேசுகிறாங்க, அம்மா ஏன் இப்படி பேசுகிறாங்க. ஆனால் நீ எப்போவுமே ஏசப்பட்ட ஜெபம் பண்ணணும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ எப்படி இருக்கணும், ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையா என்னை மாற்றணும்னு ஏசப்பா நீ என்ன பண்ணணும். உங்கள் அப்பா உடனே சொல்ல நீ வந்து வேஸ்ட்டு சாபம் அப்படி இப்படி சொன்னால் கூட, அப்படி சொல்ல மாட்டாங்க, பொதுவாக சொல்கிறேன், அப்படி சொன்னால் கூட நீ எப்படி ப்ரேயர் பண்ணா எங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கணும், ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையாக இருக்கணும், புரியுதா? நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு ஒன் மூலமாக உங்கள் அப்பா அம்மா பிளெஸ்ஸிங் பண்ணணும். அப்போ அவங்க அதை புரிஞ்சுப்பாங்க, என் பிள்ளை மூலமாக நான் பிளெஸ் ஆகிற ஆசீர்வதிக்கப்படுறேங்கிற ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த லைஃப்பில் ஆண்டவர் கொண்டு போவார். அப்போது நீ நினைக்கலாம், இந்த அப்பா அம்மா இல்லாமல் எனக்கு வேறு அப்பா அம்மா கிடச்சா நான் நல்லா இருப்பேன். நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய அந்த அந்த வயசில் வர எண்ணம், போய் இவங்க வயிற்றில் போய் நம்ம பிறந்துட்டோமே, நம்ம வேறு ஏதாவது அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மா நம்ம கிடச்சிருக்க மாட்டாங்களா இப்படி நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையாகவே உனக்குள்ளே இருக்கிற ஜீவன் பரிபூர்ணப்படாதான் ஏசப்பா உனக்கு அப்படி ஒரு அப்பா அம்மா கொடுத்துருக்கிறாரு. அதனால் நீ அவங்கள மதிக்கணும், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்கள அன்பு செலுத்தணும், அவங்களுக்காக நீ ப்ரேயர் பண்ணணும், அவங்கள புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, உடனே அவங்கள்ட்ட என்ன பண்ண வெறுத்துட்டு அவங்கள ஒதுக்கிலாம் வைக்கக்கூடாது. நிறைய பேர் அப்பா அம்மாட்ட பேசவே மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க, சண்டை போட்டுருவாங்க, என் சொத்தை பிரிச்சுத்தா நான் போகிறேன்ட்டு இந்த இளையகுமார மாதிரி சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு என்ன பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு நீர் என்ன ஆசீர்வாதமாக வைக்கணும்னு. ஏன்னா ஜீசஸ் உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்கு கொடுத்த இன்னொரு சப்போர்ட் வந்து உன்னுடைய அப்பா அம்மா. நல்லா அதை என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். சரி, 3 சப்போர்ட் நான் சொன்னேன் என்னெல்லாம். ஒன்று, நீ ஜீவனில் பரிபூர்ணப்பட உனக்கு நேசமான உனக்கு என்ன பண்ணுறாங்க, பரிந்து பேசிக்கொண்டு வெரி குட் ப்ரேயர் பண்ணுறாங்க. 2வது சப்போர்ட் என்னது, ஊழியக்காரங்க. 3வது
பெற்றோர். இந்த 3 இது சப்போர்ட். இது பேசிக்கான நிறைய இருக்குது. 3 சப்போர்ட் ஏசப்பா உனக்கு செய்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். உங்கள் பாடம் கேள்வியில் உங்கள் லைஃபுக்கான கேள்விகள். எந்த யூத் மீட்டிங் அதை ஆஃப் பண்ணிடுறேன். போறியா?